ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உதவாத பிள்ளைகள் யாருக்கு, இதன் தலைப்பு. திருமணம், குழந்தை பிறப்பு, அந்த குழந்தைகளுக்காகவே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது, இப்படியே தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். குழந்தைகளை கண்டும் கருத்துமாக எல்லா விதத்திலையும் கவனித்து வளர்க்கிற பெற்றோர்களின் விகிதாச்சாரம் தான் அதிகம். கிட்டத்தட்ட 80 to 90% பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்காகவே வாழ்ந்துருவாங்க. அந்த குழந்தைங்களுக்காகவே வாழ்ந்து முடிக்கிற பெற்றோர்களுக்கு எத்தனை சதவீத குழந்தைகள் திரும்ப நல்ல ரிட்டர்ன் தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்பவும் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா, 30% பேர் கூட பேரண்ட்ஸுக்கான சரியான மரியாதையை கொடுப்பதில்லை. வயசான காலத்தில் கிட்டத்தட்ட 100 குழந்தைங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 70% பேர் பேரண்ட்ஸை கவனிக்கிறது இல்லைங்க. 70% பேர். இது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயந்தான், ஆனால் அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் 100 பெற்றோர்களை எடுத்துக்கிட்டோம்னா அதில் 80லேருந்து 90% பேர் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க, ஒழுக்கமாக வளர்க்க முயற்சி செய்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பை காலி பண்ணுறாங்க. குழந்தைங்க நல்லா பழச்சா போதும் அப்படிங்கிற திருப்தியோடு இவங்க இருந்துக்கிறாங்க. ஆனால் பிள்ளைங்க படித்து வேலைக்கு போயிட்டு திருமணங்கிறதுக்கு போன பிறகு தேவையற்ற சுமைகளாக பெற்றோர்களை நினைக்கும் காலம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க எதுக்கு இன்னும் இருந்துகிட்ருக்காங்கன்னு சொல்லி. அதனால தான் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி பாருங்கள், முதியோர் இல்லங்கள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. படிக்கணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடணும், இப்படிப்பட்ட மனநிலையில் தான் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்க. அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போவாங்களாயா, அதை எப்படிங்க முடியும் அப்படிங்கிற மனோநிலை இப்போ வந்துடுச்சு. ஸோ அப்போ இந்த உதவாத பிள்ளைகள் அமைப்பு மிக அதிகமாகிடுச்சுங்கிறது ஒரு பொது விதி இருந்தாலும் ஜாதகத்திலையும் இதை நம்ம கணிக்க முடியும். நம்ம லக்ன ரீதியான கட்டங்கள் அடிப்படையில் என்னென்ன மாதிரியான கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா இதெல்லாம் நிகழும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நிகழ்வுகள் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? குழந்தைங்கள பார்க்காம விட்டுடுங்கன்னு இதுக்கு அர்த்தம் இல்லை. உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் முன்னெச்சரிக்கையோடு இருங்க. எல்லாத்தையும் வாரி வாரி பிள்ளைங்களுக்கே கொடுத்துட்டு கடைசி காலத்தில் அவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து தேவையில்லாமல் அவர்களுக்கு நீங்கள் சுமையாய் மாறாதீர்கள். இதுக்காக தான் இந்த பதிவே. உதவாத பிள்ளைகள் பொதுவாக புத்திரஸ்தானங்கிறது 5ஆம் இடம். உங்களுக்கு ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல சனி, செவ்வாய், ராகு, கேது, இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் இருந்தார்னாலே நீங்கள் குழந்தைங்களை எதிர்பார்க்காதீர்கள். எதிர்பார்த்து ஏமாந்து போகாதீங்க. ஏமாந்து போயிட்டு அப்புறம் என் பிள்ளை எனக்கு அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. உங்கள் குழந்தைங்களை நீங்கள் நல்லா வளங்க, அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஆனால் உங்களுக்கான தேவைகளை, உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்குமான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு பொருளாதாரத்தை ஒதுக்கீடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்யுங்க. கடந்த வாரத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தோம். பையன் ஃபாரின் போய் எம்எஸ் படிக்கணும்னு சொல்கிறான், பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அவருக்கு 5ஆம் இடத்துல கேது, சனி ரெண்டும் சேர்க்கு. வேண்டாம் சார், எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற. சரி, எவ்வளவு செலவாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் 80 லட்ச ரூபா செலவாகுமாம்மா. வச்சுருக்கீங்களா காசுன்னா? இல்லை சார், ஒரே ஒரு வீடு இருக்குது, அதை டோட்டலாக ஒன்று டிஸ்போஸ் பண்ணணும், இல்லைன்னா பேங்க்கில் கடனுக்கு அடகு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுக்கு பிறகு அந்த எம்எஸ்சில் ரிசல்ட்டு பையனுக்கு நல்லா வருது வரலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு ரிசல்ட்டே இல்லாமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்னு சொல்லி நான் அதுக்கான விளக்கம் சொன்னேன். பொதுவாக 5ஆம் இடம் கிடக்கூடாது பாவிகளால். சார், 5ல் சனி ஆட்சியாக தான் இருக்கார், 5ல் செவ்வாய் உச்சமாக தான் இருக்கார், அதனால ஒன்று இப்போ கண்ணில் கணத்துக்கு 5ல் செவ்வாய் உச்சமாக இருப்பார், இப்போ நான் என் பிள்ளையை நம்பலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. இந்த பாவக்கோள்கள் 5ஆம் இடத்தில் வலுவோடு இருந்தாலும், இப்போ ஒரு கடகலக்கணம் விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி கூட ராகு இருக்கார், கண்டிப்பாக பெத்த பிள்ளையால் கண்ணீர் சிந்த போகிறீர்கள். அப்போ என்ன பண்ணணும்? நாம் முன்னெச்சரிக்கை, அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யுங்க, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அவங்க ரிட்டர்ன் தருவாங்கன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போகாதீங்க. அந்த ரிட்டர்ன் கிடைக்காது. ரிட்டர்ன் கிடைக்காதுங்கும் போதே நம்ம ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ 5ஆம் இடம்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல சனி ஆட்சியாக இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல கேது இருந்தாலும் சரி, இந்த விதி செய்யும். சூரியன் 5ஆம் இடத்துல இருந்து கடும் பகை வீட அமர்ந்த நிறையா நிலைகளில் கூட பிள்ளைங்க உதவாமல் போயிடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைங்க நம்ம மேலே கேஸ் போட்டு சொத்தை போடுங்கிற அமைப்புகள்லாம் ஏற்படும். 5ஆம் இடத்துல சூரியன் கடும் பகை பெற்ற நிலையில் உட்கார்றது அதுவும் டேஞ்சர் தான். அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறது டேஞ்சர். 5ல் உட்கார்ந்துருக்கிற சூரியனை சனி எங்கேயாவது இருந்து பார்த்தார்னாலும் டேஞ்சர். ஸோ இது ஒரு விதி. இன்னொரு விதி, புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கிரகணம், நீச்சம், அஸ்தமனம், வக்ரம் இந்த 4 நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைங்களால பெரிய நன்மைகள் நடக்காது. புரிஞ்சிருச்சுங்களா? புத்திர காரகன் அவர் நீச்சம் அடைஞ்சாலும், மகரத்தில் நீச்சம் அடைஞ்சு அவருக்கு நீச்ச பங்கம் கிடைக்காம இருந்தாலும் சரி, ராகுவோடைய கேதுவோடைய ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து கிரகணம் அடைஞ்சிட்டாலும் சரி, சூரியனோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துட்டு இந்த சேர்க்கையில் அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்சம் அடையாத நிலையில் சேர்ந்துருந்தாங்கன்னா இதுவும் உதவாத பிள்ளைகளை கொடுக்கும் அமைப்பு தான். இப்போ சூரியனும் குருவும் சேர்ந்துருக்காங்க மேசத்தில் 5 டிகிரிக்குள்ளே இருக்காங்க, இது பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே சூரியன் உச்சம். சிம்மத்தில் இருக்காங்க, இங்கே சூரியன் ஆட்சி. கடகத்தில் இருக்காங்க, இங்கே குரு உச்சம். தனுசில் இருக்காங்க, குரு ஆட்சி. மீனத்தில் இருக்காங்க, குரு ஆட்சி. இந்த மாதிரி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. அது இல்லாத நிலைகளில் இவர்களுடைய இணைவு நிச்சயம் சிக்கலை தரும். அதே மாதிரி குரு வக்கரமாகிறாரு உங்கள் ஜாதகத்தில். குரு வக்கரமாயிட்டார்னாலும் புத்திரர்களை பெரிதும் எதிர்பார்த்தல் கூடாது. இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கு நான் முதல்ல சொல்கிற ஒரு அட்வைஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம்லாம் மாறிடுச்சு. அவங்களோட சிந்தனைகள் ரொம்ப விரிஞ்சிருச்சு, பறந்து விரிஞ்சு போயிடுச்சு. அவங்க நம்ம கூடவே இருக்கணும், கை கடக்கமாக இருக்கணும், நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஏதோ வெகு சிலருக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 10% பேருக்கு. அப்போ பாக்கி 90% பேரும் குழந்தைகளை எதிர்பார்க்காமல் வாழ கற்றுக்குங்க. அதுக்கான அடிப்படை தேவைகளை உங்களுக்காக பூர்த்தி செஞ்சுக்குங்க. முதல்ல எல்லாவற்றையும் என் பையன் என்னை தூக்கி நிறுத்தி காப்பாற்றிடுவான், என் பொண்ணு என்னை தூக்கி நிறுத்தி காப்பாற்றிடுவான்னு எல்லாம் தயவு செஞ்சு எதிர்பார்த்து ஏமாந்து போகாதீங்க. அன்றைய பெற்றோர்கள் அவ்வளோவா எதிர்பார்க்கல. காரணம் என்னென்னா அவங்கள 6 குழந்தை 7 குழந்தை 10 குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு ஒன்றே ஒன்று போதும்னு நிறுத்திட்டு நம்ம அதையே ஃபோக்கஸ் பண்ணி தேவையே இல்லாமல் நம்ம குழந்தைங்களையும் ப்ரெஷரில் கொண்டு வந்துடுறோம், நாமளும் கடுமையான ப்ரெஷரில் மாட்டிக்கிறோம். நாளைக்கு எதிர்காலத்தில் அவங்களுடைய சப்போர்ட்டு பொருளாதார ரீதியாவோ, உடல் ரீதியாவோ, மன ரீதியாவோ, ஆறுதல் ரீதியாவோ கிடைக்காம போகும்போது நொறுங்கி போயிடும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த 5ஆம் இடத்துல பாவக்கோள்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, 5க்கு உடையவன் கெட்டு போகிறது. 5க்கு உடையவன் கெட்டு போனாலும் இதே விதி நடக்கும். இப்போ ஒரு உதாரணம், ஒரு கன்னிகா லக்ன ஜாதகம், 5ஆம் அதிபதி சனி, இவர் போய் 8ல் நீச்சம், இவருக்கு பெருசாக நீச்ச பங்கம் கிடைக்கல. ஸோ குழந்தைய நினச்சி அவங்களுக்காகவே எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அவர் படித்த படிப்பு வேறு, பார்க்குற வேலை வேறு, அதுக்கே அவருக்கு கைக்கும் வாய்க்கும் பத்தாம நிலை. இதில் அப்பா அம்மாவை நான் எங்கே கவனிக்கிறதுங்கிறார். இப்போ அவர் புலம்புறார், எனக்கு 5ல் சனி இருந்து நீச்சமானார், அப்போவே சொன்னாங்க, நான் தான் கேட்கல அப்படின்னு. அந்த மாதிரியான விதிகள் வரும். 5ஆம் அதிபதி கெட்டாலும், குரு கெட்டாலும், 5ஆம் வீடு கெட்டாலும், 5ஆம் வீட்டில் பாவக்கோள்கள் வலுவாக இருந்தாலும் இந்த சிக்கல் வரும். புரியுதுங்களா? சூரியன் 5ஆம் இடத்துலேருந்து கடும் பகை நிலை பெற்றாலும் அதுவும் வரும். இப்போ ஒரு உதாரணமாக ஒரு துலா லக்ன ஜாதகம், பாதகாதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல உட்காந்துட்டுருக்க கும்பத்தில், இந்த ஜாதகருடைய பையன் அப்பா மேலே கேஸ் போட்டிருக்காரு, என்னோட சொத்தை நியாயமாக எங்கள் அப்பா கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இதுக்கு இவர் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து, பாட்டன் சொத்து தாத்தா சொத்துனா தான் ஈஸியாக வந்துடும். இதுக்கே கேஸ் விற்க விடாமல் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க. ஒரு பெரிய மருத்துவ செலவை இவருக்கு செஞ்சுக்கிறதுக்கு அந்த பையனே முட்டுக்கட்டையாக நிற்கிறான். அப்படிலாம் செய்ய முடியாது, உனக்கு 70 வயசு ஆயிடுச்சுல்ல என்ன அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ 5ஆம் இடத்தில் கடும் பகையோடு சூரியன் அமர்ந்தாலும் உதவாத பிள்ளைகளில் மாட்டிக்கொள்ளும் தன்மை உங்களுக்கு உண்டாகும். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே முதல்ல ஒரு பாதுகாப்பாக ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கி குழந்தைங்களை குறை சொல்லியும் ஒரு தப்பும் கிடையாது. இந்த காம்படிஷன் உலகத்தில் அவங்க முட்டி மோதி ஜெயிச்சு அவங்கள சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்குள்ளேயே போதும் ஆகிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. 90% பெற்றோர்களுக்கு இதுதான் எச்சரிக்கை. ஜாதகத்தில் கிரகம் இருக்குங்கிறதெல்லாம் அது அப்புறம். முதல்ல 90% பெற்றோர்கள் உங்களை நீங்களே சஸ்டெயின் பண்ணிக்கிற அளவுக்கு முதல்ல பொருளாதார சேமிப்பு திட்டங்களை வழிவகுத்து கொள்ளுங்கள். பிள்ளைங்க செஞ்சாலும் சரி செய்யலினாலும் சரி அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து விடுவோம் என்று கூறி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள்
வர ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தொடங்க இருக்குது உயர்நிலை ஜோதிட புரிதல். இது நம்மளுடைய 9th பேட்ச். விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். 6 months கோர்ஸு, சண்டே கிளாஸ் இருக்கும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.